மெட்ராஸ் மெக்கானிக்ல இந்த வீடியோவில் இந்த பல்சர் பைக்கோட டிஸ்க் பிரேக்கோட பேடை வந்து நம்ம மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ட்ரம் பிரேக்கோட ஷூவை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து வேலை வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதான் வந்து டிஸ்க் பிரேக்கோட பேடு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 190 வரும். இது வந்து ஒரிஜினல் பஜாஜோடது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200 250 வரும் பிரேக் ஷூ இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஃபஸ்ட்டு 12 நம்பர் ஸ்பேனர் வச்சு நம்ம இந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிறோம். இது லைட்டாக வந்து ஷேக் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். வெளில வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அலன் கீ போல்டு போட்டு இந்த பேடை வந்து வெளில எடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம 5ஆம் நம்பர் அலன் கீ வந்து போடுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டிஸ்க் பேடை கழட்டியாச்சு. இதுதான் பழைய டிஸ்க் பேடு பார்த்தீங்க. இப்போ என்னென்னா இதை வந்து லைட்டாக தட்டணுன்னா இது வந்து ஓப்பன் ஆகி வெளில வந்துடும். அப்போது வந்து நம்ம இந்த 2 புஷ்ஷை வந்து அழுத்தி இந்த சர்க்கிளுக்கு வந்து இதை வந்து அழுத்தணும். அப்போ தான் வந்து நம்ம புது டிஸ்க் பேடு வந்து போட முடியும். ஏதாவது ஒரு ஸ்பேனரு ஏதாவது ஒன்று வச்சு தட்டினோம்னா தனியாக வந்துச்சுன்னா இந்த ஏர் புஷ்ஷை வந்து நம்ம உள்ளே அழுத்தணும். இதை அழுத்துறதுக்கு இந்த மாதிரி ரிஞ்சு தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ரிஞ்சு வந்து எப்படின்னா ஒரு 150 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஒன் டைம் வந்து வாங்குறது தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து யூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியாக இதை வாங்க உள்ளே அழுத்தி கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா உள்ளே போயிடும். இது உள்ளே போகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து உள்ளே போனால் தான் நம்மளால் வந்து டிஸ்க் பேடை மாற்ற முடியும். இதையும் வந்து அதே மாதிரி உள்ளே தள்ளணும். போட்டு அப்படி அழுத்தினா ஃபுல்லாக உள்ளே போயிடும். இன்னொரு சைடு அதே மாதிரி ரெண்டு சைடு அதாவது மாற்றி அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் உள்ளே போயிடும். ஸோ இப்போ உள்ளே போயிடுச்சு. இந்த இடத்த வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம புது டிஸ்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிக்ஸிங் பண்ணிடலாம். நம்ம உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து பக்காவாக தேய்ச்சி எடுத்துடுவோம். இது அந்தளவுக்கு இல்லை ஆல்ரெடி. இப்போது எடுத்தாச்சு. எடுத்தோடனே இதை வந்து கரெக்டாக இருந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிஸ்க் பேடை வந்து போடணும். இது போடுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு க்ரீஸ் தடவைனா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல லைட்டாக க்ரீஸ் லைட்டாக போடுங்க. ஏன்னா ஓகே,
இதை அப்படியே வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டிஸ்க் பேடை வந்து மாட்டிடலாம். இதான் பழைய டிஸ்க் பேடு. இது வந்து புதுசு. இந்த சரிசமமாக பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம எடுத்து மாட்ட போகிறோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த இடம் அப்படியே உள்ள தள்ளிட்டு இந்த இடத்துல உள்ள லாக் ஆகணும். லாக் ஆயிடுச்சு. இந்த நெட்டு வந்து உள்ள பக்காவா கட்டே. போல்டு போட்டாச்சு. பக்காவாக நம்ம டைட் பண்ணுற வேண்டியதான். இப்போ வந்து இந்த கேப்ல வந்து இந்த டிஸ்க் பிரேக் மாட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிடணும். ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கேப்பை வந்து கிரியேட் பண்ணி உள்ளே அழுத்திடணும். உள்ளே அழுத்திட்டு நம்ம போல்ட்டை பார்த்தோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. டிஸ்க் பிரேக்கு நடுவில் இருக்குது. நடுவில் கேப் கிரியேட் பண்ணிட்டு இந்த டிஸ்க்கு வந்து இதில் போய் சென்டராக உட்காரணும். டிஸ்க் செட்டை வந்து நம்ம உள்ளே தள்ளி போல்டு போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் சுற்றும் போது அப்படி தான் டைட்டாக இருக்கும். ஒரு 2 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி ட்ரம் பிரேக் ஷூவை வந்து மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து 19ஆம் நம்பர் ஸ்பேனரை வந்து வச்சு நம்ம அந்த ஆக்சில் போல்டை வந்து கழட்டுறோம். அது கழட்டிட்டதுக்கப்புறம் லைட்டாக தட்டினீங்கன்னா அந்த பக்கம் வெளில வந்துடும். ரொம்ப ஃபுல்லாக அந்த ஆக்சில் போல்டு வந்து ஃபுல்லாக எடுக்காமல் பாதி தூரம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மேலே இருக்க அந்த ட்ரம்மோட செட்டை மட்டும் நம்ம தனியாக வெளில எடுக்கணும். கீழே வந்து அந்த கார்ட்டர் போல்டை வந்து கழட்டுறோம். அந்த கார்ட்டர் போல்டு வந்து 13ஆம் நம்பர் ஸ்பேனர் வரும். அந்த கார்ட்டர் போல்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு பிரேக்கோட லிவரை வந்து நம்ம ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை வந்து மொத்தமாக வெளில எடுக்கணும். ஸோ லைட்டாக ஷேக் பண்ணி அந்த ஆக்சில் போல்டு வந்து ஃபுல்லாக வெளில இருக்கணும். அந்த இடத்துல வந்து கேப் இருந்ததுன்னா க்ளீனாக ஈஸியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்பேனர் வச்சு ஒரு ஸ்க்ரூட்ரைவர் வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வெளில வந்துடும். இப்போ வந்து இந்த இடத்த வந்து நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு புது பிரேக் ஷூவை வந்து நம்ம மாற்றிடலாம். புது பிரேக் ஷூவில் எப்போவுமே வந்து ஸ்ப்ரிங் வராது. ஸோ நம்ம பழைய பிரேக் ஷூவில் இருக்கிற ஸ்ப்ரிங்கை தான் எடுத்து போடணும். ஸோ இருக்கலே அந்த பிரேக் ஷூ ஸ்ப்ரிங்கு மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கஷ்டம்னு இல்லை, நீங்கள் 2-3 தடவை மாற்றினீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் மாட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம புது பிரேக் ஷூவை எடுத்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிரேக் ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஹோல்ஸாக இருக்கும், ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். ரெண்டுமே சேர்த்து வச்சிங்கன்னா ஸோ அந்த ஃப்ளாட்டு வந்து நம்ம பிரேக் லிவர் வந்து ஷேக் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வரணும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு மாட்டுறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங்கை வந்து ஜிக்ஸாக்காக மாட்டினாலும் ஓகே, இல்லை சைடாக மாட்டினாலும் ஓகே. சைடானா எப்படின்னா நீங்கள் வீடியோவில் பாருங்கள், கிளியராக காட்டுறேன்.
ஸோ நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை மாட்டியாச்சு. இன்னொரு ஸ்ப்ரிங்கை வந்து மாட்டிட்டு பிரேக்கு ஷூவை வந்து உள்ளே வச்சு அழுத்திடணும். ஸோ பிரேக் ஷூ வந்து நம்ம மாட்டியாச்சு. இப்போ வந்து உள்ளே அதில் செட்டில் வந்து போட்டுற வேண்டியதான். ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இந்த பிரேக் ஷூவை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு பிரேக் ஷூவை வந்து வச்சுருங்க. ரெண்டாவது பிரேக் ஷூவை நல்லா இழுத்து போட்டினீங்கன்னா போட்டுடலாம். முதல்ல ஒரு பிரேக் ஷூவை வந்து இந்த ஸ்ப்ரிங்கு வந்து கலட்டாமல் வச்சிடணும். ஸ்ப்ரிங்கு கழட்டிடுச்சுன்னா திருப்பி எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு பக்கம் மொத்தமாக பக்காவாக உடைச்சிட்டு இன்னொரு பக்கம் அந்த ஸ்ப்ரிங்கு இழுத்து மாட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுதான், இவ்வளோ தான் வேலையே. இது ஒன்ஸ் நீங்கள் இது மாட்டிங்கன்னா நீங்கள் பழக வந்து இந்த மாதிரி ஈஸியான ஒரு விஷயம் வந்து பண்ணிடலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ ஈஸியாக மாட்டியாச்சு. ஸோ மாட்டினதுக்கப்புறம் அந்த பிரேக் ட்ரம்மை வந்து நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிக்கணும். பிரேக் ட்ரம்மை வந்து நார்மல் துணி வச்சு துடைச்சாலும் பரவாயில்ல. ஒரு நைஸ் எமரின்னு வைங்க, ரொம்ப ஹார்டான மெமரி யூஸ் பண்ணாதீங்க. நைஸ் எமரியை வச்சு லைட்டாக தேய்ச்சாலும் பரவாயில்ல. ஸோ பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பிரேக் ஷூ செட்டை வந்து நம்ம மாட்டிடலாம். ஸோ உள்ளே வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அந்த வீலை வந்து தள்ளினீங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பிரேக் ஷூவை வந்து ஃபுல்லாக உள்ளே தள்ளக்கூடாது. மேலோட்டமாக வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கிற ஆக்சில் போல்ட்டை வந்து லைட்டாக தட்டிட்டு இந்த பிரேக் ஷூவில் வந்து பட்டுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கார்ட்டர் போல்டு, அப்புறமா இந்த பிரேக் ஷூவோட லிவரு, இது எல்லாத்தையும் வந்து மாட்டிடலாம். மாட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம நடுவில் வந்து புஷ்ஷை வச்சு தள்ளி விட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த வீலுக்கும் ஸ்விங்காமுக்கும் ஒரு மெட்டல் புஷ் வரும், எம்எஸில் இரும்பு புஷ் ஒன்று வரும். ஸோ அதை போட்டுட்டு நம்ம ஆக்சில் போல்ட்டை வந்து அடித்தோன்னா இந்த பக்கம் வந்து ஈஸியாக வந்துடும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை மாதிரி வந்துட்ட உடனே நம்ம வந்து இப்போது கார்ட்டர் போல்ட்டையும் பிரேக் ஷூவும் வந்து மாட்டிடலாம். மாட்டிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை வீலை வந்து ஃபுல்லாக பக்காவாக சுற்றி விட்டுட்டு பேக்கு ட்ரம் பிரேக்கை வந்து பிடிச்சிங்கன்னா அழுத்தினீங்கன்னா இந்த வீல் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ வந்து கார்ட்டர் போல்ட்டு வந்து நம்ம போடுறோம். இந்த கார்ட்டர் போல்ட்டுக்கு வந்து 13ஆம் நம்பர் ஸ்பேனரு. இந்த மெயின் ஆக்சிலுக்கு வந்து ஒரு வாஷர் வரும், அதை மிஸ் பண்ணுறாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ புதுசாக போடுறதுனால ஒரு 2 த்ரெட்டு இல்லை 3 த்ரெட்டு வச்சா கூட போதும். ரொம்ப த்ரெட்டு ஏறினீங்கன்னா பிரேக்கு வந்து ரன்னிங்கில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2 த்ரெட்டு அவ்வளோதான். இப்போ வீடை வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு பிரேக்கு வந்து பிடிச்சோன்னா கரெக்டாக, அதாவது பின்னாடி அந்த இதுவை டைட் பண்ணிவிட்டு பிரேக்கு பிடிச்சிக்கிட்டே ஃபுல் டைட் வச்சிடணும். ஃபுல் டைட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த வீல் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்லேருந்து எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வேலை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கார்ட்டர் போல்டு அப்புறம் மெயின் ஆக்சில் போல்டு ஃபுல் டைட் வச்சுக்கிறோம். அதுதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வேலை. இந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்ற போகிறதா இருந்தால் இதை பார்த்துட்டு வந்து நீங்களும் வந்து உங்கள் மினிமம் டூல்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.